வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் சிரித்த முகத்திற்குள் மறைந்த கண்ணீர்கள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். மிதுனம் ராசியான நீங்கள் வெளியில் எப்பொழுதும் கலகலப்பாகவும் துள்ளலாகவும் காணப்படக்கூடிய ஒரு நபர்களாகவே சிறு வயதிலிருந்து இப்பொழுது வயது எவ்வளவு ஆனாலும் இதுவரை நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தை எப்பொழுதுமே நீங்கள் வெளிக்காட்டவே மாட்டீர்கள். எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள நீங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். சோகமே இல்லாத மனிதர் போல உங்களை உலகம் பார்க்கும். ஆனால் அந்த சிரித்த முகமூடிக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருந்த கண்ணீரின் ஆழங்கள் யாருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவே தெரியாது. தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதையும் நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீர்கள். ஒரு நபரை நம்பி நீங்களும் அந்த ஒரு நபரும் சேர்ந்து நீங்கள் தொழிலை வைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் ஒரு தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று தெரிந்த உடனேயே உங்களிடம் கூறாமல் அவர் மற்ற ஒரு வேலையை பார்த்துவிட்டு சென்றிருப்பார். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும், அந்த ஒரு தொழிலை நஷ்டம் இல்லாமல் எப்படியாவது லாபத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரே ஒரு தயக்கங்கள் மட்டும் தாங்க இருக்கும். நம்மளும் அவங்கள நம்பித்தான் வந்தோம். அந்த ஒரு நபர் இருப்பதால தான் நம்மளும் அவர்களை நம்பி இந்த ஒரு தொழிலையோ இந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடங்கினோம். இருந்தாலும் அவர் பாதியிலே விட்டு செல்கிறாரே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றிக் கொண்டே இருந்த நாட்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் என அத்தனை வழிகளையும் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் புதைத்துக் கொண்டு வெளியில் மற்றவர்களுக்காக நீங்கள் புன்னகைத்த நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்காகவுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் தனி நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கள் மட்டுமே இத்தனை நாட்களும் அனுபவித்துக் கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருந்தீர்கள். ஆனால் அது யாரையுமே நீங்கள் வெளியில் சொன்னது கிடையாது. கூடவே இருந்து எத்தனையோ நபர்கள் தவறுகளையும் உங்கள் மீது சந்தேக பார்வைகளையும் நிச்சயமாக வைத்திருப்பார்கள். அதையும் கூட நீங்கள் வெளியில் சொல்லாமல் எல்லாத்தையுமே தாங்கிக் கொண்டீர்கள். காரணம், எல்லாம் நம்முடன் பழகிவிட்டார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே யாரிடமும் எதையும் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்டீர்கள். யாரும் கவனிக்காத அந்த உள்மன வலி உங்களை ஒவ்வொரு இரவும் மெழுகுவர்த்தியாக உருக செய்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் மாறிக்கொண்டே தான் இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒருவருக்காக உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் மாற்றி ஏமாந்து விட்டீர்கள். உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் சில நேரங்களில் தங்களுடைய கனவுகளை விட்டு கொடுப்பார்கள். அது யாருக்காக? உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்காக. அப்படித்தான் நீங்களும் சில கனவுகளை சில மனிதர்களுக்காக விட்டு கொடுத்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைத்து தெரியுமா விட்டு கொடுத்தீர்கள்? அந்த ஒரு நபர்களாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேறட்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரட்டும், அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்துத்தான் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் வெளிக்காட்டாமல் அந்த ஒரு நபருக்காக நீங்கள் விட்டு கொடுத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். வேலை வாய்ப்பை கூட அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் விட்டிருக்கலாம். ஒருவரின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய ஆசைகளை நீங்கள் மாற்றி போட்டிருக்கலாம். குடும்ப முடிவுகளையும் நீங்கள் நிச்சயமாக மாற்றவும் செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவே வேறு திசைக்கு திருப்பி இருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாறிய போது அந்த மனிதர்கள் மட்டும் உங்களுடன் இல்லாமல் போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வலி உறவு முடிந்ததாக மட்டும் கிடையாது, உங்களுடைய தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்கவில்லையே என்ற உணர்வுக்காக பல இரவுகளில் நான் எடுத்த முடிவு சரியா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் தேடி வைத்திருப்பதும் புரிந்து வைத்திருப்பதும் சில நபர்கள் தான். அவர்களும் என்னை இப்பொழுது புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்களே என்று தான் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்தீர்களே தவிர அவர்கள் மீது ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கோபம் என்பது இருக்கவே இருக்காது. கண்ணீர் துளிகள் மட்டுமே தான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உடைய கண்களில் இருந்தும் வரத் தொடங்கும். ஏனென்றால் நம்ம நம்பிக்கை வைத்த ஒரு நபர் நம்மளை விட்டு சென்று விட்டாரே, அப்படி நம்ம என்ன அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று நினைத்து நீங்கள் உங்களையே வற்புறுத்தி கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஜோதிடத்தில் சில உறவுகள் வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்களை தரலாம் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடந்திருக்கும். அந்த அனுபவங்கள் வழியாகவே இருந்தாலும்
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவுகளை முதலில் உங்களுடைய மன நிம்மதியை நினைத்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு முடிவு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இது உண்மையா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க போகிறது. அதனையும் பார்த்து உங்க வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பெறுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள உடன் பிறந்தவர்கள் வழியில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒத்துழைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழிலிலோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையிலோ குடும்பத்திலோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவிகளை இப்பொழுது செய்து கொடுப்பார்கள். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் இப்பொழுது நிச்சயமாக நடக்க தொடங்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் உங்களுடைய குடும்பத்தில் உண்டாக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருப்பது கொஞ்சம் நல்லது. இல்லை என்றால் அது தேவையில்லாத செலவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்து வைத்துவிடும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்து அதற்கான எல்லா விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. புதுமனை வாங்குவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோகங்கள் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். இதுவரை என்னுடைய குழந்தை படிக்கவே இல்லை என்று கதறிக்கொண்டிருந்த சில தாயார்களும் தந்தையார்களும் இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் எப்போதுமே ஒரு பெரிய ஒரு பலமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக உங்க வாழ்க்கைக்குள்ள விளங்க தொடங்குவார்கள். நீங்கள் தொழிலிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக உங்களை உயர்த்தக்கூடிய அரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது நிச்சயமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு பொருத்தமான நம்பகமான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவார்கள். அந்த நட்பின் கூட்டு உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்து சென்று அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில கதவுகளை நம்மளுடைய முயற்சி நிச்சயமாக திறக்கும். சில கதவுகளை மனிதர்கள் திறந்து வைப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அறிமுகம், ஒரு அழைப்பு அல்லது ஒரு பரிந்துரை உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அல்லது பழைய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. வேலை, தொழில், வியாபாரம் அல்லது புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர்களின் உதவி வாழ்க்கையில புதிய ஒரு திசையை உருவாக்கி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் உண்டாக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருப்பது கொஞ்சம் நல்லது. இல்லை என்றால் அது தேவையில்லாத செலவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்து வைத்துவிடும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்து அதற்கான எல்லா விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. புதுமனை வாங்குவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோகங்கள் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். இதுவரை என்னுடைய குழந்தை படிக்கவே இல்லை என்று கதறிக்கொண்டிருந்த சில தாயார்களும் தந்தையார்களும் இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் எப்போதுமே ஒரு பெரிய ஒரு பலமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக உங்க வாழ்க்கைக்குள்ள விளங்க தொடங்குவார்கள். நீங்கள் தொழிலிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக